ஆமா நெய் பொரி உருண்டை இது நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். இது சாப்பிட்டேன். பாரு ஐயப்பன் பிள்ளை நெய்யப்பன் சுட்டு காக்கா கொத்தி கடலில் இட்டு இது நெய்யப்பம். ஐயாம்பிள்ள மீன் பிடிக்கும் தட்டாம்பிள்ள கட்டி பறிக்க சமோசா பேசிட்டு என் கண்ணத்தை பிடிச்சி ஊற்ற வச்சுட்டாங்க. எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாமே வந்து என் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7th மந்தில் என்ன எடுத்த வீடியோ இது. இப்போ எனக்கு வந்து 7th மந்த் ஃபுல்லி முடிஞ்சு 8th மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு 7 விதமாக பலகாரத்தோடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பலகாரம் மட்டும் கிடையாது, ஸ்வீட்டு முட்டாய் அது இதுன்னு 7 விதமாக வந்து ஃப்ரூட்லேருந்து அந்த பண்டம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி 7 விதமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. திவ்யாவுக்கு இல்லைன்னா அப்போ நீ வாங்க வேண்டாம், திவ்யாவை கூப்பிடு. திவ்யா கையில் கொடுத்தாங்க. பிரித்து பார்த்தா எல்லாமே பலகாரம் பழம் அப்படின்றது சரியான ஹாப்பி. அதுக்கப்புறம் அத்தையும் பார்க்குறாங்க, இப்படி பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. பசங்களாக இருந்தும் அந்த இந்த ஒரு பிள்ளைக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சு ஓடி வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். வீடியோ பாருங்கள் நண்பா, வீடியோ போட்டிருக்கேன். அது என்னென்ன வாங்கியிருக்காங்க என்னென்ன மாதிரி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? இன்னைக்கு தான் பார்க்க முடியுது. மேரேஜ்க்கு போய் நம்ம பேசிட்டோம். மேரேஜ்க்கு அப்போ வந்து எங்க கூட உட்காந்து பேசிட்டு என் கண்ணத்தை பிடிச்சி ஊற்ற வச்சுட்டு அவங்க போனவங்க அவங்க ஏன்னு சொல்லியிருப்பாங்களோ என்னமோ. என் பையங்கெல்லாம் சேர்த்து வாங்கியிருக்காங்க பாப்பா. இது யாருக்கு ஐடியா இல்லை, இது எல்லாமே முழுக்க இவனு தான். அதனால பசங்களா ஒரு திடீர்னு ஒரு ஐடியா கவர் வேஸ்ட் பண்ணா அவங்களுக்கு இவ்வளவு அந்த பேப்பர் வேஸ்ட் பண்ணாங்க. அந்த பேப்பர் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பொறுப்பா எடுத்து வச்சிருக்கேன் பாத்தியா? பேப்பர் பாரு ரப்பர் பேண்டேஜ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க. சரி சாப்பிடுங்க. இதுவே நல்ல பழம் தான் மாமா இது. ஆனா சும்மா சாப்பிட முடியாது மாமா, ஜூஸ் மட்டும் தான் போட்டு குடிக்க முடியும். இங்க பாருங்க எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாமே வந்து என் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மாமா கூட இந்த மாதிரி ஸ்வீட் வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. பட் இவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலியமா ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சாப்பிடணும், லைட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு. பட் வந்து இதெல்லாம் ஸ்வீட்டாக இருக்கனால அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மாமா வாங்கி தரல. பட் அவங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல, இவ்வளோ வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த வீடியோ மூலியமா அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அது பிரிச்சு காட்டுங்க. பிரிக்கிறதாமே. எடுங்க, இது என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். போய் பாரு. உனக்கு இல்லப்பா வந்திருக்கு, உனக்கு ஒரு பரிசு வந்திருக்கு. பல வகை மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பக்கத்துல மிட்டாய் தாலி கீழ இறங்கி வா மாமா. இந்த தாலி கீழே வைப்போம். இல்ல இங்க கரெக்ட்டா தாலி இருக்கு. ஒண்ணு எடுத்து அது என்னது கண்ணா? இது வந்து எனக்கு தெரியும். கல்ல முட்டாய். இதுல வந்து எல்லா மிட்டாயும் இருக்கு. கடலை மிட்டாய், சாக்லேட், பொரி உருண்டை. இது பேப்பர்ல வெயி பாப்பா. 3 ஏறி யோசிச்சு நான் சேரம் பிச்சு வாங்கிட்டேன். இங்க பாருங்க. இதுல வந்து இங்க பையன் மாதிரி எல்லாரும் ஒத்து சரி பையன் பண்றது பாருங்க. அவன பாருமா. இது ஒரு அதுக்கு பின்னாடி இது சாக்லேட். நான் இது பார்த்தது இல்ல. இது நான் வாங்கிட்டு வந்து சாக்லேட் நல்லா இருக்கும். நான் இங்க பாருங்க. அதுக்கு பின்னாடி இது அத கம்பம் இல்ல. இது சாக்லேட். அது அது வந்து எடுத்து கொடுப்பா. இது வந்து வா மைசூர் பா. மைசூர் பாக். வா பாப்பா. இது வந்து மிக்சர். கடலை மிட்டாய். இது வந்து இதெல்லாம் சின்ன குழந்தைங்க. ஆனா அது திவ்யா இரு, நான் இப்போ ஒன்று சொல்லிட்டா. நீ அன்னைக்கு ஒன்று சொல்லும்போது நான் சொன்னேன் தெரியுமா? சரி, ஏதோ நமக்கு யாரும் இல்லைன்னாலும் உனக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து சேர்ந்துட்டே இருக்குன்னு. இவன்ட்ட என்ன தெரியுமா கேட்டா? உண்மையாக ஒரு கரெக்டாக 3 நாள் தான் இருக்குது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னால் என்னவோ தெரில, வாய்க்கு எப்பயுமே இனிப்பாக தின்னுட்டே இருக்கணும்னு மனசுக்கு தோணிகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா. அதுக்கு பின்ன வந்து இது வந்து கடல் ஐட்டம்ஸ்.
மசாலா ஐட்டம் இருக்குல்ல அது, பச்சை பட்டாணி, வேர்க்கடலை, இது மசாலா கடலை, பின்ன இது வந்து ஏதோ ஒரு கடலை, இது எல்லாமே இது புளிக்கடலை. இது எல்லாமே பச்சை கடலை item. பட்டாணின்னா தலைகீழா விழுந்துருவா. இது அதுக்கு பின்ன இது ஃபுல்லா வந்து பிஸ்கட் ஐட்டம்ஸ். இது ஃபுல்லா பிஸ்கட் ஐட்டம். இதுல எல்லா பிஸ்கட் இருக்கு. இது ஃபுல்லா பிஸ்கட் ஐட்டம். தெரியல நல்லா காட்டு. இது வந்து ஆரஞ்சு. 3 ஆரஞ்சு. இது வந்து ஃபுல்லா முறுக்கு ஐட்டம். இல்ல அச்சு முறுக்கு இருக்கு. அதை தாண்டி இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து இது என்ன தெரியுது? இந்த இது நெய்யப்பம். பண்டு பாரு ஐயப்பன் பிள்ளரு நெய்யப்பன் சுட்டு காக்காய் கொத்தி கடலில் இட்டு இது நெய்யப்பம். ஐயாம்பிள்ள மீன் பிடிக்கும் தட்டாம்பிள்ள கட்டி பறிக்கும். முறுக்கு பின்ன வந்து போண்டா. போண்டா இல்ல, அது வந்து என்ன சொல்லுங்க? முந்திரி கொத்து. முந்திரி கொத்து. ஆனா நீ நினைக்கிற முந்திரி கொத்து கிடையாதுங்க, இது வந்து உருண்டை கொத்து. அது இருக்கு. அதுக்கு பின்ன வந்து இது ஃபுல்லா வந்து மாதுளம்பழம். மாதுளம்பழம். இதுக்கு வந்து முலாம்பழம். என்ன பழம்? முலாம்பழம். முலாம்பழம். நான் இது வாழ்க்கையில வாங்கியே தந்தது இல்ல. இது சூப்பரா இருக்கும். ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இது நம்ம முலாம்பழம். முலாம்பழம். சின்ன காய்தான சரியா. முலாம்பழம் இது. இது வந்து இது சின்ன காய்னா தர்பூசணி பழத்துல இது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இது தர்பூசணி. இது பரிசளிக்கிற பட்டனா. இது தர்பூசணி பழம். இதுதான் பை வாங்கி பாத்தீங்களா, நான் பை வாங்கும்போது சும்மான்னு நினைச்சேன், சும்மா வாங்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு இருக்கு? நான் வெளியில நின்னு எத்தனை வா உள்ள நீ வா வந்து நீ பாரு நீ எத்தனை ஐட்டம்? 2 பின்ன இது 3 4 5 பரவாயில்ல, ஜெல்ஸ்லாம் சேர்த்து வாங்கி ஸ்டெப்பர் ஐட்டம் நிறைய இருக்காங்க. கரெக்ட்டா அவங்களால முடிஞ்சது பாரு. அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்கு. இது வந்து யார் வாங்கிட்டு வந்தாங்கன்னா சுபாஷ் அண்ணா, அவங்க தம்பி. அது எனக்கு யாரும் சொந்தக்காரங்க. ஆமா. அவ இப்படி இருக்க ஐயா மாசமா இருக்க ஐயா நமக்கு எல்லாரும் யோசிச்சு இதுக்கு முன்னாடி அம்மா வாங்கிட்டு அந்த வீடியோல பிடிச்சிருக்கோம். நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கனால நிறைய பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி தெரியும், இப்போ எங்க ஊர் சைட்ல 7 மாசம் ஆச்சுன்னா சொந்தக்காரங்க வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. 5 மாசம் ஆச்சுன்னா நீ வீட்டுல பழகாமே நினைச்சுனா திவ்யா எங்க ஊர்ல இருக்கிறதா இருந்துச்சுன்னா இந்தியாவில சுத்து வட்டார எங்க சொந்தக்காரங்க எல்லாம் பழகாரம் வாங்கிட்டு வந்து ஃபுல்லா போடுவாங்க. அது எவ்வளவு வாங்கிட்டு வந்தாங்க இல்ல. நாங்க எடுத்து பக்கத்து வீட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் கொடுப்போம். திங்க முடியாது. இது திவ்யாவும் இவங்களால மாசமா இருக்கும்போது எனக்கு அப்படி பழமெல்லாம் ஒரு சீப்பு கிலோ கணக்குல வாங்கிடுவாங்க. ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் நிறைய நான் உண்மையே தேங்க்ஸ் சொல்லணுமாமா. ஏன்னா இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. இவங்க உண்மையை வாங்கி தருவாங்க. அது எப்படி வாங்கி வந்துருக்காங்க பத்தி அவங்களுக்கு எவ்வளவு மூளை வேலை செஞ்சிருக்கு. ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து எனக்கு 7th மந்த்தில் வளகாப் பண்ண வேண்டியது. பட் வளகாப் பண்ணலை. சிச்சுவேஷன் சரியில்லாதனால வளகாப் பண்ண முடியல. அதையும் தாண்டி 7th மந்த்தில் வளகாப் பண்ணி ஊருக்கு போகணும். பட் என்னால் அதுவும் போக முடியல. நான் டெலிவரி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் இங்கே தான் நான் பார்க்குறேன்னா. ஸோ அந்த டைமில் வந்து பசங்களாக சேர்ந்து அந்த அண்ணா பின்ன ஒரு 4 பேர் அண்ணா 4 அண்ணாங்களோ அண்ணாவா தம்பியான்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த பசங்களாம் சேர்ந்து எனக்கு வந்து வளகாப் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து அந்த 7 வகையான பண்டம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மாசமாக இருந்த ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த 8th மந்த் வரைக்கும் எனக்குன்னு சொல்லி பலகாரம் வாங்கி ஃபஸ்ட்டு போட்டது அந்த பசங்க தான். எல்லாமே பொண்ணுங்க போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, பெரியவங்க போடுவாங்க. பட் வந்து பசங்க வந்து எனக்கு போட்டாங்க. எனக்கு இதுக்குமே அவங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆகலை. அதில் ஒருத்தருக்கு மட்டும் மேரேஜ் ஆகிருக்கும் போடும், மற்ற எல்லாமே மேரேஜ் இல்லை. ஆனால் அவங்களும் இப்போ மிக்சர் வாங்கிட்டு வந்து போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த அண்ணாக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா நான் ரொம்ப 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 உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃபேஸும் அவங்களோட யூடியூப் சேனலோட ஐடியும் வந்து சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டானே சொல்லணும். ஸோ அதனால் நாங்கள் சொல்லலை. அவரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவரும் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு.